Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இன்னைக்கு வீடியோல நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்துடலாமா? iPhone 14 Pro 15000 ரூபாய் வரைக்கும் விலை கம்மி பண்ணிருக்காங்க. 45000 ரூபாய்க்குலாம் வாங்கலாம்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஆப்பிளோட ஆப்பிள் ஏர்பாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்களாம். அது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்கோட S23 சீரிஸ்க்கான இந்தியாக்கான பிரைஸ் லீக் வந்திருக்கு. ஒரு சில மொபைல்ஸோட லான்ச் டேட் பத்தி தெரிய வந்திருக்கு. MIUI 14 என்னென்ன மொபைல்ஸ் அடுத்த லான்ச் எப்ப இருக்க போகுது அப்படின்ற டீடைல் இருக்கு. இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குங்க. வாங்க வீடியோல போயிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே இந்த ஏர்பாட்ஸை 999 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நியூஸ் எக்கச்சக்க இடங்கள்ல சுத்திட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பிரைஸுக்கு கொடுக்கவே இல்லைங்க. இப்போ கூட நம்ம பிளிப்கார்ட்ல இதனோட பிரைஸை 19000 ரூபாய் அப்படின்னு பார்க்க முடியுது. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால 18000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனா அந்த 999 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல. அதுவும் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணா தெரியுமா? ஆப்பிளோட iPhone 12 எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் இந்த 999 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு அப்படின்னு யாரும் நம்பி ஏமாந்துட வேண்டாங்க. அடுத்து ஆப்பிளோட ஆப்பிள் 14 Plus இந்த ரெண்டோட பிரைஸும் ரொம்பவே கம்மியா இருக்கு. 15000 ரூபாய் வரைக்கும் கம்மியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனோட 14 லான்ச் ஆன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 79000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் லான்ச் ஆச்சு. இப்ப 66000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ இதுல 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. இதுவே ஐபோனோட 14 Plus அப்படின்னு பாத்தீங்கன்னா 90000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இதை 75000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுல தான் அந்த 15000 ரூபாய் பிரைஸ் கம்மியா இருக்குங்க. அதே மாதிரி 45000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னது எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி தான். இப்ப ஆப்பிளோட 14 சீரிஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் பெருசா கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால கரெக்டான ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, இன்னமும் கம்மியா ஆப்பிளோட iPhone 14 உங்களால வாங்கிட முடியும். அடுத்த அப்டேட், ரன்பீர் கபூர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபேனோட மொபைலை தூக்கி தூர வீசுற மாதிரி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. பாக்குறதுக்கு என்னடா இது இவர் இப்படி பண்றாரடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ஆடா எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். இவர் ஃபர்ஸ்ட் வந்து மொபைலை தூக்கி வீசிடுவாராம். அதுக்கப்புறம் வேற ஒரு புது மொபைலை கொடுத்தோன்னா அந்த ஃபேன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஐ புது மொபைல் அப்படின்னு சொல்லிடுவாராம். கேட்டா Oppo Reno 8 நினைக்கிறேன், அதுக்கான ஆட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. ஆடு இது உண்மையா நடக்கிறதுன்னு தெரியாத மாதிரி. S23 சீரிஸோட பிரைஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதை நான் சொல்றேன். லீக்ஸ் வந்திருக்கு. S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல லான்ச் ஆக போகுது. வர 1ஆம் தேதி February 1ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் ஆகுமா. இதே S23 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கும். S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்குமா. எப்பவுமே எதிர்பார்க்கறதா கொஞ்சம் விலை அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் பண்றது தானே. ஆனா இங்க நடந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இது வர்றதுனால ஆப்பிள் அவங்களோட மொபைல் பிரைஸை கம்மி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. முன்னாடியே அந்த நியூஸை ஷேர் பண்ணேன். ஸோ அதனால ஆப்பிளோட ஃபிளாக்ஷிப் போன்ஸோட பிரைஸ் கண்டிப்பா சாம்சங்கோட S23 பிரைஸை விட இந்த டைம் கம்மியா இருக்க போகுது. அடுத்து போகோட Poco X5 சீரிஸ். X5 சீரிஸ் சொல்ல முடியாது, X5 Proன்னு சொல்லலாம். X5 Proக்கு அபிஷியல் லான்ச் டேட்டா ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. முன்னாடியே எதிர்பார்த்தது தான். முன்னாடியே லீக்ஸ்ல பார்த்தா சேம் போஸ்டர் தான். நாம சொன்ன மாதிரி சேமான 6ஆம் தேதி போகோட X5 Proவை லான்ச் பண்றாங்க. லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குமா, பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுது. அதே மாதிரி போகோட X5 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெட்மியோட Redmi Note 12 5G தான். அதை வந்து 4 Gen 1 தூக்கிட்டு 695 போட்டு கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த Redmi Note 12 Speed Edition ஒரு மொபைல் வந்து Snapdragon 778G இதை தூக்கி அப்படியே போகோ X5 Pro அப்படின்னு எட்டு வர போறாங்க. அடுத்து ஓப்போவோட Reno 85G இதனோட லான்ச் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய மொபைலுக்கான லான்ச் டேட் இன்னைக்கு வந்திருக்குங்க. உண்மையா சொல்லணும்னா பிப்ரவரியில் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. நான் வேணா லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அதுலேயே நான் 10+ மொபைல்ஸை ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதை விட அதிகமான மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. நிறைய மொபைலை கவர் பண்ண வேண்டாம் நான் விட்டுருந்தேன். ஸோ அந்த அளவுக்கான மொபைல் லான்ச் ஆகுது. என்னென்ன மொபைல் லான்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டனை செக் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 3ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதில் ஒரு 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 120Hz AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட வருது. OnePlus மட்டும் எப்போ இப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த Reno சீரிஸ் எல்லாமே நல்ல மொபைலா கொண்டு வந்து ப்ராசர் மட்டும் ரொம்ப மொக்க ப்ராசரா கொடுத்துறாங்க. மொபைல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து MIUI 14 அடுத்த பேட்ச்
பேட்ச் வந்து எப்போ ரோல் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ரோல் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் எதிர்பார்த்த நிறைய மொபைல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இங்க ரெட்மியோட நோட் 12 சீரியஸா இருக்கட்டும், ரெட்மி K40 சீரியஸா இருக்கட்டும், ரெட்மியோட நோட் 11 சீரியஸா இருக்கட்டும், இது போக போகோட போகோ F4 எல்லாமே இந்த பேட்ச்ல தான் வரப்போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ MIUI 14 வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் வரப்போகுது. அடுத்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற ஒரு மொபைல் ரியல்மியோட ரியல்மி GT Neo 5. எவ்வளோ நாளா லீக்ஸ் அதை சுற்றி போயிட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அக்டோபர் நவம்பர்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மொபைலோட லான்ச் டேட் வந்திருக்கு. வர 8ஆம் தேதி சைனால லான்ச் பண்ண போறாங்களாம். இந்தியா லான்ச் பிப்ரவரியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அடுத்து OnePlusல இருந்து 2 ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2023 அதனோட லான்ச் எதிர்பார்க்கலாமாம். OnePlus Fold, V Fold, V Flip அப்படின்ற 2 நேம்ல. சிம்பிளா சொல்லணும்னா இந்த சாம்சங்கோட டிஸ்பிளே எல்லாரும் வாங்கி வச்சுட்டு சாம்சங்கோட ஃபோல்ட், சாம்சங்கோட ஃபிளிப் அதே டிசைன் அதே மாதிரி தான். ஆனால் முன்ன பின்ன டிஸ்பிளே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மொபைலா OnePlusோட ஃபோல்ட் ஃபிளிப்பும் வரப்போகுது. அடுத்து ChatGPT. கண்டிப்பாக ChatGPT பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கேட்குற எக்கச்சக்கமான கொஸ்டினுக்கு தெளிவான பதில் கொடுக்குது. ஒரு சில கொஸ்டினுக்கு போன வருஷத்துக்கான பதிலை கொடுக்குது. ஒரு சில கொஸ்டினுக்கு எனக்கு இன்னும் அதை ஃபீட் பண்ணலங்க, சீக்கிரமாக வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிலை சொல்லி முடிக்குது. இந்த ChatGPT அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சோ இதனால கடுப்பான யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ChatGPT அவங்க யூனிவர்சிட்டியில யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணிருக்காங்க. சோ இங்க பிரான்ஸ், அது போக பெங்களூர், இந்த மாதிரி ஒரு சில சிட்டிஸ்ல வந்து அவங்களோட யூனிவர்சிட்டியில வந்து ChatGPT யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, சிம்பிளா கொஸ்டின் கேட்டா அதுவே எல்லா பதிலும் சொல்லி கொடுத்துருது. சோ இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாம அதுல கேள்வி கேட்கறது, அவங்களோட அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்றது, இந்த மாதிரி இருக்காங்களாம். சோ இது ரொம்ப பெரிய தப்பு தாங்க. ஆனா டெக்னாலஜி வளர்றது அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயமும் கூட. ஸோ என்ன மாதிரி போக போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தோன்றது என்ன, இந்த ChatGPTக்கு சீக்கிரமா காசு கட்டணும் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ ChatGPT ஒரு சில யூனிவர்சிட்டியில பேன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலா. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லேப்டாப் ஸ்டாண்ட் தாங்க. இது வந்து மோஸ்ட் செல்லிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அமேசான்ல, பிளிப்கார்ட்ல 2 பக்கமுமே. ஏன்னா இந்த ஸ்டாண்ட்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மொபைலையும் சேர்த்து ஹோல்ட் பண்ண முடியும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டாண்ட் இப்ப ஆஃபர்ல வந்திருக்கு. ரெகுலரா ஒரு 500 ரூபாய் பக்கம் இருக்குங்க. இப்ப 289 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல நம்மளால பிளிப்கார்ட்ல வாங்க முடியுது. எனக்கு தெரிஞ்சது ஒரு சூப்பரான டீல். அதே மாதிரி ரெண்டாவது டீல் அமேசான்ல இருந்து. அமேசான்ல லைஃப் லாங்கோட ஒரு ட்ரிம்மருங்க. எனக்கு வந்து லைஃப் லாங் அப்படின்றது ஒரு நம்ப தகுந்த பிராண்ட். ஒரு சில ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், நல்லாவும் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரிம்மர் வாங்கினதில்ல, ரிவ்யூஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். இப்ப ஆஃபர் காரணமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 409 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட சேனல்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், இந்த போஸ்ட் தேவையில்லை, ஏன்னா ரேட் கம்மியாயிருச்சு அப்படின்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 372 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அமேசான்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல ட்ரிம்மர் அப்படின்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா பை பண்ணி யூஸ் பண்ணுங்க. லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். பிடிச்சிருந்ததா லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் வாசிப்பாங்க. இனி முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஈஓடிக்கான வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா கமெண்ட்டையும் வாசி சீக்கிரமாக ஈஓடி வீடியோ அப்லோட் பண்ண இன்னும் ஒரு சில நாட்களில். ஸோ வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.